அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 தேர்வுக்காக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தினசரி இலவச மாதிரி தேர்வுகளை பொறுத்தவரையும் ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தி முடித்துள்ள ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் கேள்விகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த டாப் 30 கொஸ்டின்ஸை பொறுத்தவரையும் டெஸ்ட் நம்பர் 39 39 தேர்வுகள். இந்த 39 தேர்வுகளில் பொது தமிழ் பகுதியிலிருந்து மட்டும் 21 தேர்வுகள் இதோட இப்போது பார்க்கக்கூடிய வீடியோவோடு சேர்த்துனோம்னா 21 தேர்வுகள் பொது தமிழ் பகுதியிலிருந்து மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோங்க. அப்போ 21 × 30 கேள்வி, 21 × 30 மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 600 கிட்டத்தட்ட 630 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா பொது தமிழ் பகுதியிலிருந்து மட்டும் நாம் தினசரி மாதிரி தேர்வாக பார்த்துருக்குறோங்க. இது இல்லாமல் மீதி ரிமைனிங் இருக்கிற ஜிஎஸ் பகுதியிலிருந்தும் நம்ம பார்த்துருக்குறோங்க. 500 சம்திங்கு ஒரு 500 சில்லற கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் பகுதியிலிருந்தும் 630 கொஸ்டின் நம்ம பார்த்திங்கன்னா பொது தமிழ் பகுதியிலேருந்து பார்த்து முடிச்சிருக்கிறோங்க. ஸோ இந்த 630 கொஸ்டினை நம்ம ஏற்கனவே முழுமையாக படிச்சிருக்கலாம். நிறைய பேர் சிறப்பாக டெய்லி அட்டன் பண்ணிட்டே இருக்கிறேங்க. இன்னும் சில பேர் டெஸ்ட்டு அட்டன் பண்ணாமலும் இருக்காங்க. நம்ம நிறைய படிச்சுட்ருக்குறோங்க. இல்லை பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் தானே, நமக்கு எல்லாமே தெரியும், நாம் ஏன் இந்த டெய்லி கொஸ்டின்ஸ் இதை எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான், நம்முடைய இலக்கு 2025 அரசு அதிகாரியாக ஆக வேண்டும். அப்போ அரசு அதிகாரியாக ஆக வேண்டும்னா டிஎன்பிசி தேர்வாணையத்தை பொறுத்தவரையும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஸ்கோரிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்கும் சரி, புதுசாக படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 6 மந்த் ஆர் 7 மந்த்ஸில் ஒரு போஸ்டிங்கை நம்ம செக்யூர் பண்ணணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ங்க. மற்றவங்களை விட நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தினசரி மாதிரி தேர்வுகளை எழுதி பழகுங்க. இந்த தினசரி மாதிரி தேர்வை எழுத நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு போகும்போது எந்தவித பதட்டமும் இல்லாமல் தைரியமாக நம்பிக்கையோடு நீங்கள் செல்லுவங்க. அது வேணால் நான் உறுதி தரேன். ஸோ தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தினசரி மாதிரி தேர்வு எழுதணும். தினசரியாக நடத்தி முடித்ததை திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை மற்றவங்ககிட்ட சொல்லி காட்டணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் நடப்பு நிகழ்வு சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மிக முக்கியமான திட்டங்கள் தான் திரும்ப கேட்டுன்னு இருக்காங்க. அந்த ஏரியாவெல்லாம் திரும்ப நம்ம படிக்கணும். செய்தித்தாளை வாசிச்சுட்டே இருக்கணும். நம்முடைய இலக்கை அடையாத வரை நம்ம மனம் தளராமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதுதான் டிஎன்பிசி நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். நம்ம டிஎன்பிசியில் வெற்றி பெற்றோங்கனாவே வாழ்வில் வெற்றி பெற்ற மாதிரி. அதை ஞாபகத்தை வச்சுட்டு தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு தேர்வையும் மெயின் எக்ஸாம் போல் நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய இன்றைய உழைப்பு நாளை மிகப்பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். இந்த வீடியோக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு டெலகிராம் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராப்ஸ்னால் தமிழில் கைவினைப் பொருட்கள் என்பர். கேள்வி 2, கலைச்சொல்லை அறிக. வாட்ஸ்அப்னா தமிழில் புலனம், கட்செவின்னு கூட சொல்லலாம். கேள்வி 3, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்திப்பிழையற்றது பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் என்பதே சரியானது. கேள்வி 4, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது. சரியான விடை ஆப்ஷன் சி. மரத்தில் குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும். கேள்வி 5, நட என்பதன் வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்றுக. நடந்தான். கேள்வி 6, வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. பொறு என்பதன் வினையாளன் பெயர் பொறுத்தார். கேள்வி 7, வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு என்பதன் தொழிற்பெயர் கொடுத்தல். கேள்வி 8, சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல். சாந்தம்னா அமைதி, அமைதிக்கு எதிர்ச்சொல் கோபம். கேள்வி 9,
பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. பீடுனா சிறப்பு, சிறப்புக்கு ஆப்போசிட் இழிவு. கேள்வி 10. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. சரியானோட ஆப்ஷன் ஏ. கேள்வி 11. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. ஒன்றுக்கு இனமானதை பதிலாக தருவது இனமொழி விடை. கேள்வி 12. நீ படித்தாயா என்ற வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. கேள்வி 13. ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள் என்னன்னா, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. கேள்வி 14. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. திருக்குறள் ஓமை கூறும் பொருள் காண்க. ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. கேள்வி 15. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஊமை கூறும் பொருளை கண்டறிக. பொறுத்து கொள்ளுதல். கேள்வி 16. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தால். கவிதா பாடம் படித்தால் என்பது தன்வினை. கேள்வி 17. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு கிடையாது. அப்போ 4 ஆப்ஷனில் 3 பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்கும், ஒன்று எழுத்து வழக்கில் இருக்கும். அது எதுனா ஆப்ஷன் பாம்பே. வாருங்கள் சுவாமி வாருங்கள். கேள்வி 18. சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. சரியான பேச்சு வழக்கு தொடர்னா 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் எழுத்து தொடராக இருக்கும், 1 பேச்சு தொடராக இருக்கும். சரியானது இதா எழுப்பெறேன். எழுப்பெறேன் என்பது பேச்சு வழக்கு தொடர். கேள்வி 19. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சரியானது ஆப்ஷன் சி. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். இரட்டை மேற்கோள் வரும். யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். முற்றுப்புள்ளி. சரியானோட ஆப்ஷன் சி. கேள்வி 20. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சரியானது ஆப்ஷன் ஏ. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலைமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. கேள்வி 21. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம் வெள்ளம். வெள்ளம் என்றால் இனிப்பை குறிக்கும். வெள்ளம் என்றால் ஓடும் நீரை குறிக்கும். கேள்வி 22. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை. மாலைனா பூ மாலையையும் மாலை பொழுதையும் குறிக்கும். கேள்வி 23. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுனா எங்கு. கேள்வி 24. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். உரு என்ற சொல்லின் பொருள் உருனா அழகு என்று பொருள். கேள்வி 25. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கிளைனா கொம்பு. கேள்வி 26. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். கலிங்க வீரர்கள் பன்மையில் இருக்கு. தொடக்கம் பன்மையில் இருந்தால் முடிவதும் பன்மையில் முடிய வேண்டும். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். கேள்வி 27. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். கேள்வி 28. பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும். உயிர்மை எழுத்துக்கு முன்ன ஓர் வர வேண்டும். சரி, உயிர் எழுத்துக்கு முன்ன ஓர் வர வேண்டும். உயிர்மை எழுத்துக்கு முன்ன ஒரு வர வேண்டும். கேள்வி 29. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பொலி போலி. பொலினா அழகு, போலினா சாயல். ஒரே மாதிரி இருக்கிறது. போலி அசல் போலவே இருக்கிறது. கேள்வி 30. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பெரு பேரு. பெருனா பெரிய என்று பொருள். பேருனா பெயரை குறிக்கும். பெருனா பெரிய, பேருனா பெயரை குறிக்கும். இந்த வீடியோவை பொறுத்தவரை 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய பதிவை கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.